இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஃபெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து ஈடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட ஈடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த ஈடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஆகியவர்களுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த வழக்கினை பதிவு செய்த பிறகு அந்த பணத்திற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும்.